ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ரீசெண்டாக அத்தை வீட்டுக்கு போனப்போ டெரஸ் கார்டன் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அவங்க ரொம்ப நல்லா மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. அதை தான் வீடியோ காட்டுறேன். இப்போ அவங்களோட டெரஸ்க்கு போயிட்டே இருக்கேன். அந்த ஸ்டெப்ஸ்லேருந்து காமிக்கிறேன். ஸ்டெப்ஸ் எல்லாம் பெயிண்ட் பண்ணி அத்தை நீட்டாக வச்சுருந்தாங்க. அவங்க கோகோனட் ட்ரீயோட அந்த மேலே அந்த இதெல்லாம் அழகாக ஷேட் மாதிரி வந்துருந்துச்சு. நிற்கிறக்கே அழகாக இருந்துச்சு. அந்த தென்னை மரத்துக்கு காத்துக்கிட்ட பக்கத்துலேயே நிற்கிறக்கு தேங்காய் பக்கத்துலேயே பொறிச்சிக்கலாம் இல்லைங்களா, அந்த மாதிரி இருந்துச்சு. முன்னாடி என்ட்ரன்ஸ்லேருந்து அப்படியே காமிச்சிருக்கேன். இது ஒரு குட்டி டெரஸ் கார்டன் தான். அவங்க வீட்டில் குட்டி டெரஸ் கார்டன் இருந்தாலும் நிறைய யூஸ்ஃபுல்லான வெஜிடபிள்ஸ் எல்லாம் வச்சுருந்தாங்க. அதை உங்களுக்கு அப்படியே காமிச்சிருக்கேன். முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஜாஸ்மின், துளசி அதெல்லாமே பக்கத்துலேயே வச்சுருந்தாங்க. அப்புறம் மிளகு செடி இருந்துச்சுங்க. அப்புறம் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா தக்காளி, இந்த மாதிரி செம்பருத்தி நிறையா வச்சுருந்தாங்க. அப்புறம் இந்த பார்த்தீங்கன்னா குட்டி ஒரு அந்த க்ரீன் கலர் பேக், க்ரோன் பேக்னு சொல்லுவோம் இல்லைங்களா, பிளான் க்ரோன் பேக்கில் அதில் பார்த்தீங்கன்னா வாழை மரம் மாதிரி வேணும் வச்சுருந்தாங்க. அதுவும் நல்லா வந்துருந்துச்சு. வாழையிலே நாங்கள் இங்கேயே பறிச்சுக்குவோம் அப்படின்னாங்க. அதையும் உங்களுக்கு அப்படியே காமிச்சிருக்கேன். அப்புறம் அந்த சைடில் பார்த்தீங்கன்னா இந்த கிறிஸ்மஸ் ட்ரீ இருந்துச்சு. அப்புறம் இந்த சைடில் பார்த்தீங்கன்னா முருங்கை மரம் இருந்துச்சு, கருவேப்பிலை மரம் எல்லாம் இருந்துச்சு. அது அப்படியே உங்களுக்கு காமிச்சிருக்கேன். இந்த ஓவராலாக சொல்லும்போது ஏதாவது அது காமிக்கும் போதும் என்னோட வாய்ஸும் மிஸ்மேட்ச் ஆயிடுச்சுன்னா மன்னிச்சுக்கோங்க. இப்போ இந்த வாழை மரத்தை பக்கத்தில் போய் காமிச்சிருக்கேன். இது குட்டி வாழைல அழகாக வந்துருந்துச்சு. சாமிக்கு படைக்கும் போதெல்லாம் யாராவது கெஸ்ட் வந்துட்டாங்கன்னா டக்கு நாங்கள் இங்கேருந்தே பறிச்சுக்கோன்னு சொல்லியிருந்தாங்க. அதையும் காமிச்சிருக்கேன். பக்கத்துலேயே கருவேப்பிலை மரமும் நல்லா வந்துட்டு இருந்துச்சு. அதையும் உங்களுக்கு அப்படியே காமிச்சிருக்கேன். அப்புறம் இது பார்த்தீங்கன்னா கற்பூரவள்ளி பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா திரும்ப ஒரு இது எலுமிச்சம்பழம் மரம் இருந்துச்சு. இந்த மாதிரி க்ரீன் கலர் க்ரோன் பேக்னு சொல்லுவாங்களே, அதில் நிறைய வச்சுருந்தாங்க. அது போக பாட்லேயும் வச்சுருந்தாங்க. மேலே எதுவுமே இல்லாமல் அப்படியே அவங்க நல்லா மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. ஷீட் எதுவுமே போடல, பட் இருந்தாலுமே மேலே ஸ்டெப்ஸ் மாதிரியெல்லாம் வச்சு நீட்டாக மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. அதையும் உங்களுக்கு அப்படியே காமிச்சிருக்கேன் பாருங்களேன். அப்புறம் ஒரு நெல்லிக்காய் மரம் வச்சுருந்தாங்க. அதையும் உங்களுக்கு அப்படியே காமிக்கிறேன். அப்படி தான் அந்த இலையெல்லாம் நீட்டாக துளிர்விட்டு வளர்ந்துருந்துச்சு. அதையும் உங்களுக்கு அப்படியே காமிக்கிறேன். அப்புறம் இது பார்த்தீங்கன்னா ஹைட்டாக இருக்கிறது நான் காமிச்சிருக்கேன் பார்த்தீங்களா. இது பார்த்தீங்கன்னா முருங்கைக்காய் செடி. அதில் ஒரு முருங்கைக்காய் கூட அவங்க பறிக்காமல் விட்டனால காஞ்சிருந்துச்சு. ஒரு ஹைட்டாக நீளமாக இருக்கே என்னன்னு பார்த்தா அது முருங்கைக்காய் மரம். முருங்காய் பறிக்காமல் விட்டனால வாடி போயிடுச்சு அப்படின்னாங்க. அதையும் நான் உங்களுக்கு அப்படியே காமிச்சிருக்கேன். அப்புறம் இந்த மாதிரி குட்டி குட்டி பிளான்ட் எல்லாம் வச்சுருந்தாங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எலுமிச்சம்பழம் ட்ரீ, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஜாஸ்மின் ட்ரீ எல்லாம் இருந்துச்சு. ஜாஸ்மின் எல்லாமே உங்களுக்கு அப்படியே காமிச்சிருக்கேன் கையை வச்சு. பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருந்துச்சு. இது குட்டியாக இருந்தாலுமே கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் டெரஸ் கார்டன் பிளான் பண்ணுறதா இருந்தால் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதை தான் திரும்ப திரும்ப சொல்கிறேன். டெரஸ் கார்டன் வச்சா கண்டிப்பாக நமக்கு வீட்டில் யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. வெஜிடபிள்ஸை டக்கில் பொரிக்கிறதுக்கு, ஒரு புதினா பொரிக்கிறதுக்கு, இந்த மாதிரி கற்பூரவள்ளி பொரிக்கிறதுக்கு, அப்புறம் இந்த மாதிரி கத்தாழை வச்சு நம்ம ஃபேஸ்க்கு இது பண்ணிக்கிறதுக்கு கண்டிப்பாக இதில் பிளான்ஸ் நமக்கு எப்பயுமே ஆல்வேஸ் ஹெல்ப்ஃபுல் தான் சொல்லுவேன். ஸோ அந்த மாதிரி தான் நானும் என்னோட டெரஸ் கார்டன் வீடியோ நிறைய 1, 2, 3 அப்படின்னு பார்ட் 1, பார்ட் 2, 3 போட்டிருக்கேன். அந்த மாதிரி இந்த வீடியோ உங்களுக்கு காமிக்கிறேன். இது உங்களுக்கு